மாடி ஒன்று பண்ணு, ரொம்ப தேங்க்ஸ்மா. நல்ல இடமா பார்த்து சொல்லியிருக்கிற என் பொண்ணுக்கு. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரிலமா. மாப்பிள்ள நல்ல வேலையில இருக்கிறாரா, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் பொண்ணை வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டுல இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டோன்னு சொல்றாங்க. அது கேட்கும் போதும் சந்தோஷமா இருக்குது. பாவமா என் குழந்தை படிக்கும் போதுல இருந்து வேலை பார்த்துன்னு இருக்கிறா. குடும்பத்துக்காக உழைக்கிற பொண்ணுமாவ. பச்சைக்கிளிய படிக்க வச்சதும் என் மூத்த குழந்தைதாம்மா. நான் சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கே சரியா போயிடும். வாடகை கொடுக்கணும், 3 பேர் சாப்பிடணும். அதுக்கே நான் சம்பாதிக்கிறது பத்தாதுமா. என் மூத்த குழந்தை தான் சம்பாதிச்சு பச்சைக்கிளிய படிக்கவே வச்சா. அவளும் பச்சாமா. அவ படிச்சுட்டு தான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க கொஞ்சம் நல்லாவே இருந்தோம். ஆனா போற இடத்துல அவன் நிம்மதியா வாழ போறான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. நல்ல ஃபேமிலியா பார்த்து என் பொண்ணுக்கு சொல்லி இருக்கிற, ரொம்ப சந்தோஷமா. இருக்கட்டும் டாடி, வேணா சொல்லுங்க டாடி. அவ ஊர்ல போய் ஒருத்தர விசாரிச்சிருவோம். ஏன்னா பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்க போறிய, நல்லா விசாரிச்சுட்டு கட்டி கொடுத்தே நல்லதில்ல. எதுக்குமா ஊர்ல போய் விசாரிக்கணும்? நம்ம சௌமிக்கு தானே அந்த பையனை பார்த்தாங்க. சௌமியோட அப்பாட்ட ஒரு வார்த்தை கேளுமா. அவரு ஓகேன்னு சொன்னார்னாலே போதும். டாடி அவட்ட கேட்கணும்னா குழந்தைய கேட்க சொல்லுங்க டாடி. குழந்தை பாட்டி வீட்டுல தானே அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆமாமா, அதுவும் சரிதான். குழந்தைய போன் போட்டு கேட்டுருவா. விசாரிச்சிட்டோனா மனசு கொடாம கட்டி குத்துலாம்ல. ஆமா டாடி, வேணா சொல்லுங்க, ஊருக்குள்ள போய் விசாரிச்சிருவோம். இருக்கட்டும், அவர்கிட்ட முதல்ல கேட்டு போப்போம். அவரு தெரியலன்னு சொன்னார்னா ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பார்க்கலாம். எனக்கும் அந்த ஊருக்குள்ள தெரிஞ்சவங்க 2-3 பேர் இருக்காங்க. பேரவென்ன டாடி, அவகிட்ட கேளுங்க சொல்லிடுவாவே. சரிம்மா ஒன்று பொண்ணு, இருந்து சாப்பிட்டு போமா. இருக்கட்டும் டாடி, பரவாயில்ல. மஞ்சக்கிளி கல்யாணத்தோட சாப்பிட்டுக்கலாம் டாடி. ஓனர், அது வரைக்கும் காத்திருக்கேன்டா. பூ வைக்க அன்னைக்கே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கிடையில வேணா நான் கடை போடுவேன், அங்க வந்து சாப்பிட்டுருங்க ஓனர். ஆமா, அப்படியே இலவசமா தந்துருவா டாடி. நீங்களும் கேட்டுக்கிறங்க டாடி. வேணா சொல்லுமா, உனக்கு மட்டும் ஃப்ரீ பண்ணி விட சொல்றேன். ஐயோ டாடி, ஓனர் தான் எனக்கு இருக்க பெரிய கஸ்டமர். அவியலுக்குலாம் ஃப்ரீ பண்ண முடியாது டாடி. வேணா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வேணா பண்ணி கொடுக்க. ஒண்ணு வேண்டாமோ, டிஸ்கவுண்ட் நீனே வச்சுக்க போதும். டாடி நான் போயிட்டு வரேன் டாடி. ஓனர், பருப்பு குழம்பு தான் வச்சிருக்கேன், வேணா சாப்பிட்டு போங்க ஓனர். பரவாயில்லையே, என்னைக்காவது மனசு வந்து சாப்பிடுன்னு சொல்றியே. அது வந்து ஓனர், கூட்டுக்கு ஒண்ணு இல்லை, நாங்களே சாப்பிட்டுட்டோம். உங்க வீட்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டுடுங்க. சரி, இதுக்கு நான் என் வீட்லயே சாப்பிட்டுக்கிடுவேன். நான் போயிட்டு வரேன் டாடி. நான் போயிட்டு வரேன் டாடி. எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க, என்கிட்ட கேளுங்க. சரிம்மா ஒன்று பொண்ணு. மடி குழந்தை ஒன்று பொண்ணாலதாம்மா இந்த கல்யாணமே நடக்க போகுது. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறம்மா. நான் தான் டாடி, நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏற்கனவே மஞ்சக்கிளிக்கு பூ வச்சு ஃபங்க்ஷன்லாம் பண்ணி நின்று போச்சு. அதை நினைச்சு டாடிக்கு ஒரே வருத்தம், மஞ்சக்கிளிக்கும் வருத்தம். ஆனா இப்போ அதை விட சூப்பர் மாப்பிள்ள கஷ்டமா மஞ்சக்கிளிக்கு. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். டாடி, அப்படின்னா சுக்காக்கா ரொம்ப மோசம்னு சொல்றீங்களோ? சீச்சி, அவனும் ரொம்ப நல்ல பையன் தான். அவங்க வீட்டுலதான் ஏதோ கோவத்துல போயிட்டாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேம்மா. என் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாலே போதும். அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு காசி ராமேஸ்வரம்னு டாடி கிளம்பிடுவேன். ஐயோ டாடி, அப்படிலாம் கிளம்ப கூடாது. நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும். நான் உங்களை நல்லா பாத்துக்கிடுவேன் டாடி. சரிம்மா கோயந்த. ஓன்று பொண்ணு எதுவா இருந்தாலும் என்னாட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு போகுது. பேசாம ஒரு 5 லட்ச ரூபா ஓன்று பொண்ணே கேட்டுடலாமாம்மா? கேளுங்க டாடி, ஓனர் இருந்தா உங்களுக்கு தருவாவே. சரிம்மா கோயந்த, மர்மவப்புல முதல்ல வரட்டும். அவர்கிட்ட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு முடிவு எடுக்கலாம். சரி டாடி. வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்பா தம்பி ஆச்சித்துக்குமாரே, உட்காரு. நோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன். மம்மி, நான் வர்க்குக்கு போயிட்டு வரேன். சரிப்பா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை தப்பா எடுத்துக்கிடாதீங்க. வேலைனா போத கண்ணு கருத்துமா இருப்பான். வேலைனா கண்ணு கருத்துமா தான் இருக்கிற, அதுதான் சரி. போயிட்டு வரட்டும், நாங்க எதுவும் நினைக்கல. சரி. ஆமா, இனி பார்க்கணும், ஏதோ பேசணும்னு
எதுக்காக அவசர அவசரமா இங்கேயே இறங்குன்னு சொன்னா? செல்லமாட்டி இங்க இருந்தே நடந்து போயிருங்க. 1.5 வீல் வரதுக்குள்ள கார் இதுல விட்டுட்டு போயிருவோம், இல்லனா ப்ராப்ளம் ஆயிரும். ஆமாமா வாங்க போவோம். போவிய நல்லா போவிய. 1.5 வீலே நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏன் வீட்டு முன்னால நானுக்காம வேற யாருப்பா? பேதி எடுப்பா குடிமிகாரி என் கார் எடுத்துட்டு போன நீ தானே? உன் கொண்டே அறுக்கேட்ட நின்னுட்டு இருக்கேன். எதுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? என்ன செஞ்சியா? என் கார் எடுத்துட்டு போயிருக்கா, வேற என்ன செய்யணும் நீ? கொஞ்சம் என்ன நினைச்சியா? கார் சாவி தர மாட்டேன்னு சொல்லி நீ காரை தூக்கிட்டு போயிருக்கா? ஏ மீன்காரி உனக்கு என்ன பிரச்சனை? ஓட்டனா என்ன சொன்னேன்? கார் சாவி தர மாட்டேன்னு சொன்னேன்ல. வாய்னரி அதனால தான் நாங்க காரை எடுக்கவே இல்ல. அப்ப இவ்வளவு நேரம் என் காரை எடுத்துட்டு போறது யாரு? நான் அப்பத்துல இருந்து இங்க தான் என் கார் இங்க கிடையாது. இப்பதானே எல்லாரும் கார்ல வந்து இறங்கி நிக்கிறீங்க, நான் பாத்துட்டு தான் வரேன். அது கார்ல தூசியா இருந்துச்சு, அததான் தட்டிக்கிட்டு நின்னோம். ஓஹோ 4 பேரும் ஒண்ணா வந்து என் காரை தொடக்கி கொண்டியே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், இப்ப போலீஸ் வரான். என்னது போலீஸா? ஆமா, யார் யாரெல்லாம் காரை தொட்டியலோ அவள வேற மாட்டுவிய. காரை செக் பண்ணா யார் ஓட்டுனதுன்னு தெரிஞ்சு போறா, யாரெல்லாம் உள்ள உட்கார்ந்திருந்தானே தெரிஞ்சு போறா. அதுக்கு வர எல்லாரும் ஜெயில போய் கழித்துங்க தான் போவிய, பாத்துக்கிடுங்க. இப்ப சொல்லு, யார் காரை ஓட்டுனது, யார் உள்ள உட்கார்ந்தது? சரோஜக்கா, நான் தாங்க கார்ல உட்கார்ந்திருந்தேன். சாமி உங்ககிட்ட கேட்டு தான் காரை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா, தெரியாம எடுத்துட்டு வந்தது எனக்கு தெரியாதுக்கா. போலீஸ்ல இருந்து என் பேரை மட்டும் வாபஸ் வாங்கிருங்க. மீன்காரக்கா கூப்பிட்டாவளே தான் நான் வந்தேன். எனக்கு இந்த விஷயத்தை பத்தியே தெரியாது, காரை திருடினதும் தெரியாது. இந்த சாமி தான் திருடி இருப்பா போல. நான் போறேன்க்கா. சே, இந்த செல்லமாட்டி எப்படி எஸ்கேப் ஆகி ஓடியாவ பாருங்களா, ரொம்ப மோசம். சரோஜக்கா என் பிள்ளை தாங்க காரை திருடி எடுத்துட்டு வந்தா. சும்மா போய வச்சுட்டு சும்மா இரு. நான் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? எதுக்கு இப்படி பேசுறா? சும்மா இரு சாமி. உண்மையை சொன்னா சரோஜக்கா விட்டுருவாவ. சரோஜக்கா மன்னிச்சிருங்கக்கா. என் பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் மீன்காரக்கா தான்க்கா. அவியத கார்ல போனத கௌரவம்னு சொல்லிட்டாவ. அதனால தான்க்கா என் மவ கார் எடுத்துட்டு வந்து அவளை மன்னிச்சிருங்க, என்னையும் மன்னிச்சிருங்கக்கா. இங்க பாச்சில்பா, உன்னை வேணா மன்னிச்சிடலாம், அந்த மீன்காரியும் உன் மவளையும் மன்னிக்கவே முடியாது. 2 பேரும் ஜெயிலுக்கு போறது உறுதி. வானரி கௌரவமா இருக்கோன்னா உங்க காரை எடுத்துட்டு போன வானரி. தப்புதான் வானரி, மன்னிச்சிருங்களா. இதுக்கு மேல உங்க காரை தோட கூட மாட்டோம். இதுக்காகலாம் நம்ம சொந்தக்காரவியக்குள்ள இப்படி போலீஸ்ல எல்லாம் சொல்லலாமா? உன்னைதான் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் மீன்காரி. இப்படிதான் ஊட்டியில வச்சு கள்ளச்சாவி போட்டு திறந்துட்டிய. இப்பயும் அதே வேலை பார்த்திருக்கிய. என்ன செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம்? 2 பேரும் ஜெயிலுக்கு போறதுதான். நான் எனக்காகலாம் வந்து கார் எடுக்கவே இல்ல, பிசாண்டிக்காக தான் எடுத்தேன். அபியதான் மாப்பிள்ளை வீல் வீட்டுக்கு கார்ல போன கௌரவம் சொன்னாவளா, அதனால தான் கார் எடுத்துட்டு போனோம். மத்தபடி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, பிசாண்டி தான் கேட்டாவே. சாமிமா, நான் தான் போலான்னு சொன்னேன்லம்மா, நீ தானம்மா கார் எடுத்துருவான்னு சொன்னேன். பிசாண்டி அது உங்களுக்காக தான், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது மட்டும் இல்லாம நான் ஒரு வயசு பிள்ளை. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்தா ரொம்ப கேவலமாயிரும். நாளைக்கு நீ யாரு கல்யாணம் கட்டிக்கிடுவா? ஆமா சரோஜாக்கா, என் பிள்ளையை யாரு கட்டுவா? அவளை விட்டுருங்களா, மீன்காரக்காக தான் பண்ணிட்டா. வானரி மன்னிச்சிருங்க வானரி. உங்க 2 பேரும் மன்னிக்கவே முடியாது மீன்காரி. நீங்க பண்ண வேலைக்கு போலீஸ் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு தான் பாப்போது, பாத்துக்கிட்டே இரு. ஒன்னறவேல உங்க தங்கச்சியை நினைச்சு நீ மன்னிச்சிருங்களா. எனக்கு மட்டும் இப்படியே தங்கச்சி இருந்திருந்தா அப்பவே ஷூ கொளுத்தி விட்டுப்பேன் மண்டையில. உன்னை மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு வாழ்க்கையில வேண்டாம். ஒன்னறவேல இதுக்கு மேல உங்க காரை தொட கூட மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்களா. அதெல்லாம் உன்னை மன்னிக்க முடியாது, போலீஸ் வரது உறுதி உறுதி உறுதி. உங்களை விட்டுருங்க, பிசாண்டி வேணா புடிச்சு விடுங்க. ஏமா வா ஓட்டிடுவோம். வானரி மன்னிச்சிருங்க வானரி. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டேன். அதான் ஒண்ணுமே சேதாரம் பண்ணாம கொண்டு வந்து நிறுத்திட்டாலும் வானரி. பெட்ரோல் தான் கொஞ்சம் செலவாயிருக்கும். அதுக்கு வேணா 10 20 கேட்டு வாங்கிடுங்க வானரி. இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் இப்படி போலீஸ்ல எல்லாம் சொல்லாதங்க வானரி. இது சின்ன விஷயமா மீன்காரி? 10 லட்சம் ரூபாய் காரை எனக்கு தெரியாம திருடிட்டு போயிருக்கா நீ. உன்னை போலீஸ்ல சொல்லி கொடுக்காம கொஞ்சமே நினைச்சியா? இதுக்கு மேல நீ செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதுக்கு மேல உங்க கார் பக்கத்துல வர மாட்டேன் வானரி. எனக்கு என்ன காரை ஓட்ட தெரியும், சாமி பிள்ளை தான் கூட்டிட்டு போனா. மன்னிச்சிடுங்க வானரி, இதுக்கு மேல உங்க காரை தொடவே மாட்டோம். இனி எப்ப என் கார் காணாம போனாலும் சரி, நீ தான் உள்ள போக சொல்லிவிட்டேன். இனி எப்பயா காரை தூக்கி பாரு 2 பேரும் சேர்ந்து. அன்னைக்கு வச்சுக்கிட்டே உங்களை போ மீன்காரி, இந்த தேச பக்கம் வந்துடாத. எவ்வளவு தைரியம் இருந்தா காரை சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போயிருப்பாள்வே. தம்பி சேகர் வரட்டும், காரை ஃபுல்லா செக் பண்ண சொல்லணும். எதுலயா சேதாரம் ஆயிருக்கட்டும், 2 பேர் கொண்டே போய் அறுத்து பிடி.
இதுக்கு மேல காரை இங்க விடக்கூடாது. பின்னால செட்டுல கொண்டு போய் விடு.